கோவை மாவட்டம் சூலூர் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்று வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் பார்த்தது என்ன அப்படின்னா வந்து அவனை என்கவுண்டர் போடணும், அவனுக்கு 2 பேரை வந்து விடக்கூடாது, அவங்களை வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. எல்லாரும் அவங்களுடைய அந்த ஒரு ஆதங்கம், அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே வீடியோவில் நான் என்னுடைய கோவத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருந்தேன். பட் இந்த கோவத்துக்கெல்லாம் இங்கே இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இடம் இல்லை. இந்தியாவில் இதுக்கான இடம் கிடையாது. உச்சபட்ச தண்டனையாக எதை கொடுப்பாங்க அப்படின்னா மரண தண்டனை. அந்த மரண தண்டனை வந்து தூக்கு தண்டனையாக வந்து கொடுப்பாங்க. இதுக்கு தான் வந்து இங்கே பெர்மிஷன் இருக்குது. இந்த ப்ராசஸ் எப்படி ஓட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து விஜயனும் வந்து அபியஸ்லி நேற்று எக்ஸ் வலைதளங்களில் வந்து போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்களுடைய கவர்மெண்ட்டில் வந்து இடமே கிடையாது, அந்த குழந்தையை வந்து இது பண்ணுறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக வருத்தப்படுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. உச்சபட்ச தண்டனை கண்டிப்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ சட்ட ரீதியாக அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் யோசிப்போம், இவங்க 2 பேர் தானே வந்து பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். பட் வந்து ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ப்ராசஸ். அதனால தான் வந்து ஃபுல்லாக இது வந்து இன்வெஸ்டிகேஷன் இவங்க வந்து பண்ணுறது பண்ணி ஃபைனலி ஒரு சார்ஜ் ஷீட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டை கொண்டு வந்து நேராக கோர்ட்டில் கொடுப்பாங்க. கோர்ட்டில் இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு டேட் வந்து சொல்லுவாங்க, தீர்ப்புக்கான ஒரு டேட். அந்த டேட்டில் வந்து மரண தண்டனையும் ஏதோ ஸோ அதை வந்து அந்த வக்கீல் அந்த லாயர் அந்த ஜட்ஜ் வந்து கொடுப்பாரு. இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ். இதை நோக்கி தான் வந்து நம்ம போய் ஆகணும். அதை தான் விஜயனும் வந்து சொல்லியிருக்கிறார். மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து இதை கையில் எடுத்து வச்சுட்டு வந்து 10 நாள் தான் ஆகுது, 15 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படி இப்படின்னு வந்து வாரி இறைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கும் முன்னாடி இருந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் இது நடந்தது, இப்போ இருக்கிற ஆட்சியிலையும் இது நடக்க தான் செய்யுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் விஜயனே வந்து கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ நான் வந்து நேற்று வீடியோ வந்து போட்டதுக்கு காரணம். விஜயனே கொஸ்டின் கேட்போம், பட் அந்த மனுஷனை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து, 2 பக்கம் நடந்தாலும் உடனே இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நோக்கி இவ்வளோ ஸ்பீடாக போலீஸ்காரங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல, இது போன ஆட்சியிலலாம் வந்து பார்க்க முடியல. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும், காரில் வந்து வெள்ளை சட்டை போட்டு என்னைக்காவது எப்போவாது போவார், அப்படி தான் வந்து பார்க்க முடியாது. கடை திறக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது கோயில் ஃபங்க்ஷனுக்கோ வந்து போவார். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பப்ளிக் பாத்ரூமோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோ இந்த மாதிரி உள்ளே போய் வந்து என்ன இஷ்யூ நடக்குது, அதுக்கு வந்து உடனே தீர்வு, ஒரு இடத்துல வந்து குப்பையாக கிடக்குது அதை சரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நடந்ததில்ல. இப்போதான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து புதுசாக பார்க்குறோம். புதுசான ஒரு அரசியல். காலையில் 10 மணிக்குள்ளே நான் வந்து தலைமைச் செயலகம் வந்துடுவேன். நான் வந்ததுக்கப்புறம் எவனும் வரக்கூடாது. நான் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் அங்கே உள்ளே இருக்கணும். உங்களுக்கான டைம் முடிஞ்சோன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடலாம். இதுதான் வந்து யதார்த்தம். நான் டிஃபன் பாக்ஸோட வந்துடுவேன். இப்படி ஒரு மனுஷனை வந்து பார்க்குறதெல்லாம் இனிமேல் பார்க்க முடியாது. அதனால் இந்த மனுஷனை விட்டு கொடுக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொல்லுவீங்க, இவர் ஆட்சியில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, அதனால் மாற்றிடலாம். ஓகே, மாற்றிடலாம். மாற்றுறது யாரை மாற்றணும்? கமெண்ட் பண்ணுறது அவ்வளோ பேருமே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மக்கள் தான். உங்களை கொண்டு மறுபடியும் வைக்கலாமா? அது உங்களுக்கே வந்து பிடிக்காது. இதுதான் வந்து யதார்த்தம். அதனால் யாரையும் வந்து மாற்றலாம் முடியாது. இந்த விஷயங்களில் இருக்கிற ப்ராப்ளங்கள் இது எல்லாத்தையுமே வந்து விஜயன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணுவார். இது எல்லாமே சரியாக்கப்படும். பட் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.